வணக்கம், இது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு புத்தாண்டு பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியான மிதுனராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு பாப்போம். மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுனராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது. இந்த மிதுனராசி அன்பர்கள் சாதிக்க முடியாத விஷயங்கள்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா புதன் ஆட்சி பெறக்கூடிய ராசி இந்த மிதுராசி. அதனால எந்த வேலையை கொடுத்தாலும் சுலபமாக செய்யக்கூடியவர்கள் இவர்கள். ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், என்ன பேசுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அது மாதிரி வாழ்க்கையை மாற்றி கொள்ளும் திறமை உடையவர்கள் இந்த மிதுனராசி அன்பர்கள். எந்த வேலையை கொடுத்தாலும் சரி, அத சாதுரியமா எவ்வளவு சீக்கிரமா அதுவும் எவ்வளோ பயனுள்ளதா மாத்திட்டு செய்யணும்னு நினைக்க கூடியவர்கள் நீங்க. இப்படியெல்லாம் சொல்லுறீங்க, ஆனா கடந்த காலகட்டத்துல நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு புலம்புறீங்க இந்த மிதுராசிக்காரங்க. அதுக்கு காரணம் உங்க ராசிக்கு கடந்த காலத்துல அஷ்டம சனி இருந்தனால நீங்க என்ன திறமைகளை வளர்த்து வச்சுக்கிட்டாலும், நீங்க என்ன திறமைசாலியா இருந்தாலும் அது எல்லாமே வேஸ்டா போக வேண்டிய சூழல் தான் கடந்த காலகட்டத்துல இருந்துச்சு. ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் நீங்க என்ன தான் திறமைசாலியா இருந்தாலும் அந்த திறமை வெளியில தெரியாது. வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த நேரத்துல தான் நிறைய தப்பான நிகழ்வுகள் நடந்து இருக்கும். நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு தப்பு கண்டுபிடிச்சு அதனால வேலை வாய்ப்பை இழந்தவர்கள் நிறைய மிதுனராசி அன்பர்கள் இருக்கீங்க. அதே போல நிறைய மிதுனராசி அன்பர்கள் என்ன சொல்றீங்கன்னா, நாங்க எல்லாம் அறிவாளியா தான் இருக்கோம், எங்களால முடியாதது எதுவுமே கிடையாது, நீங்க சொல்றது கரெக்ட் தான்னு நினைச்சு ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டேன், ஆனால் எல்லாம் போயிடுச்சு. நான் எவ்வளவோ படிச்சு நிறைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு அதெல்லாம் பண்ணித்தான் முயற்சி பண்ணேன், ஆனா என் பணம் எல்லாம் போயிடுச்சு. நான் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப்க்கு பணம் கொடுத்தேன், அந்த பணம் திருப்பி வரல. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவியா பணம் கொடுத்தேன், அந்த பணமும் வரல. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப்ல நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க, அதுக்கு பணம் கொடுத்தேன், அந்த பணம் எல்லாம் வேஸ்டா போச்சு. இப்ப அந்த பார்ட்னர்ஷிப் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் போனை எடுக்க முடியாம இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடிய சூழல் நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டத்துல இருக்கு. நம்ம தான் நல்லா வேலை பாக்குறோமே, நமக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும், நம்மளை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்களே, அதனால நம்ம இந்த வேலையை விட்டுட்டு வேற நல்ல வேலை தேடலாம். ஏன் இந்த கம்பெனில இருக்கணும், இங்க ஒரே டார்ச்சர் பண்றாங்கன்னு நினைச்சு வேலையை விட்ட மிதுனராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலைகள் நிறைய நடந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேலை கிடைச்சிருக்கும், ஆனா அந்த வேலையும் ரொம்ப கம்மி சம்பளத்துல முன்னாள் இருந்ததா விட கம்மி பொசிஷன்ல. நீங்க எந்த அளவுக்கு நல்ல வசதியோட வாய்ப்போட நல்ல ஒரு இடத்துல இருந்தீங்களோ அதெல்லாம் இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போன போதும் எத்தனை நாள் தான் வேலை இல்லாம இருக்கிறது, எத்தனை நாளா பணம் சம்பாதிக்காம இருக்கிறது, வீட்ல யாரும் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்களே, அப்பா அம்மாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க, மனைவி மதிக்க மாட்டேங்கிறாங்க, கணவன் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த வருத்தப்பட்டுக்கிட்டுத்தான் நீங்க அந்த வேலையில கூட சேர்ந்திருப்பீங்க. அந்த மாதிரி சூழல் தான் நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்புகளோடையும் எந்த வேலையை செஞ்சாலும் வேகமா செய்யக்கூடியவர்களாக, எதையும் லாவகமாக சாதுரியமாக செய்யக்கூடிய ஒரு சூழல்ல இருந்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இந்த 2024ஆம் ஆண்டிலிருந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. காரணம் உங்க ராசிக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு. அடுத்தது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. அதனால நிறைய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், நிறைய லாபங்கள், பணரீதியான லாபங்கள் நிறைய கிடைக்கும். நீங்க யார்கிட்ட பணம் கொடுத்து அவங்க பணம் தரலன்னு இத்தனை நாள் சொல்லி
முதலீட்டு இருந்தீங்களோ அந்த பணம் எல்லாம் வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துரும். அதே மாதிரி நீங்க வேலையில சேரக்கூடியவராகவோ ஒரு வேலை மாற்றம் பண்ணக்கூடியவராகவோ இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த காலத்துல முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வருமானம் அதிகமாக கிடைக்கும். இல்ல நான் இப்போ இருக்கிற வேலையில தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதே வேலையில சம்பள உயர்வு கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய ஜனவரில இருந்து மார்ச்குள்ள கண்டிப்பா சம்பள உயர்வு கிடைக்கும். அதே போல பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வேலை பார்க்கிறவங்க நிறைய பேருக்கு இருக்க போகுது. ஏதோ ஒரு வகையில பணம் வரக்கூடிய நேரமாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதுல விசேஷம் என்னன்னா குருபகவான் தனக்காரகன் அவரு 11ஆம் இடத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்க போகிறது. அதே போல தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் நிறைய ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டத்துல சந்திச்சிருக்கீங்க. நீங்க நல்லா பிசினஸ் பண்றதுனால உங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்கும், நிறைய கடன் கிடைச்சிருக்கும், பேங்க் லோன் கிடைச்சிருக்கும், எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த அஷ்டம சனில நேரம் சரியில்லை. அதனால நீங்க எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறான முடிவுகளாக போய் நீங்க ஏதாவது ஒரு தவறான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல மாட்டிக்கிட்டு ஐயோ இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல, தொழிலே பண்ணல, நான் எதையும் செய்யற மாதிரி இல்ல, நான் ஒரு அறிவாளி கிடையாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு விரக்தியை ஏற்படுத்திவிட்ட நேரமாக கடந்த காலகட்டங்களில் இருந்து இருக்கும். நிறைய பேரு கடன் வாங்கிட்டு போன் எடுக்க முடியாம கடன் வாங்கிட்டு பேங்க்ல இருந்து டார்ச்சர் தாங்க முடியாம ஊரை விட்டு ஓடிரலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நினைச்ச சூழல் நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனி காலத்துல நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துட்டு வருது. இப்ப இந்த ஜனவரிக்கு அப்புறமும் புத்தாண்டுக்கு அப்புறமும் இன்னுமே நிறைய மாற்றங்கள் அடையக்கூடிய ராசியாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. முக்கியமா மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழிலை கடன் வாங்கி தான் நடத்த வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். ஆனா இதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் மூலமாக நீங்க நிறைய இடத்துல பொருள் விற்பீங்க. அதே மாதிரி பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து நிறைய பணங்கள் வரும். அதனால தொழில்ல வளர்ச்சி ஏற்படும். அதனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நேரமாக இதை 2024ஆம் ஆண்டிலிருந்து இருக்க போகுது. நீங்க ஏதாவது பெருசா முயற்சி பண்ணணும், அதே நேரத்துல நீங்க ஒரு மாற்றம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான மாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி வளர்ச்சியுள்ள ஆண்டாக கண்டிப்பாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது. அதே நேரம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்துல நீங்க எது பேசினாலும் அது தப்பாக போயிருக்கும். உங்களுடைய துணைக்கு அது தப்பாகத்தான் தெரியும். அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய கணவருக்கு நீங்க எதை செஞ்சாலும் ஒரு தப்பான எண்ணத்தை ஒரு தப்பான கண்ணோட்டத்தை கொடுத்து அதனால நிறைய பிரச்சனைகள் பிரிவினைகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு இருக்கும். அதனால மிதுனராசி அன்பர்களுக்கு நிறைய பேரு சப்போர்ட் பண்ணி இருப்பாங்க. ஆனா அஷ்டம சனி காலத்துல அந்த சப்போர்ட்டும் போய் அம்மா அப்பாவும் எதுவும் கவனிக்காம உங்க கூட இருந்தவர்களும் கவனிக்காம நடுவுல நின்னு எதையுமே செய்ய முடியாம திருமண வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சு நிறைய பேரு விவாகரத்து வரை சந்தித்த நேரமாக கடந்த காலகட்டங்களில் இருக்கு. அந்த மாதிரி இருக்க கூடிய மிதுனராசி அன்பர்கள் இனிமே கவலைப்படாதீங்க. நீங்க சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல போய் பேசுங்க. இது ஒரு அற்புதமான காலகட்டம். காரணம் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய கணவருக்கு மனசு மாறி 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய நேரமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் வேற ஒரு திருமணத்திற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எதுவும் நடக்கல, நான் எங்க அப்பாக்கு ஒரே பையன், வேற வழியே கிடையாது, எங்க அம்மா அப்பாவை நான் தான் பாத்துக்கணும், அவங்களும் என்ன பார்த்து வருத்தப்படுறாங்க, எனக்கு முதல் வாழ்க்கை தான் சிறப்பா இல்ல, நிறைய கஷ்டத்தை நிறைய பிரச்சனைகளை சந்தித்து விவாகரத்து வாங்கி இருக்கேன், அந்த வருத்தத்துல தான் இருக்கேன். இப்போ திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு முயற்சி பண்றாங்க வீட்ல. ஆனா அதுமே
நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கு எப்படிங்கிற ஒரு பெரிய மனவருத்தத்தோட இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா மறு திருமணம் நடைபெறும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. திருமணமே நடக்கல அப்படின்னு சில மிதுன ராசி அன்பர்கள் இருப்பீங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்துல அஷ்டம சனி யால நீங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க. இந்த வரன் நமக்கு செட் ஆகாது, இந்த ஃபேமிலி சரி இல்ல, இவங்க சம்பாதிக்கல, இவன்கிட்ட சொத்து இல்ல, அப்படி ஏதோ ஒரு வகையில ரிஜெக்ட் பண்ணி இருக்கீங்க. அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணி இருப்பீங்க. அதனால உங்களுக்கு திருமணமே நடக்கல, அப்ப நமக்கு கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற ஒரு மன விரக்தியில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி விரக்தியில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலத்துல முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு வரன் இந்த 2024ஆம் ஆண்டு கிடைப்பாங்க. உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமைய போகுது. அதே போல குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இந்த மிதுனராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு உண்டு. இந்த திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு எப்பவுமே அந்த குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் சில பேருக்கு குழந்தை இல்லைன்னு பிரச்சனை, சில பேருக்கு குழந்தைகளால் பிரச்சனை. குழந்தைங்க ஒழுங்கா இல்ல, என் குழந்தைகள்னால நிறைய அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், குழந்தைங்க சரியா படிக்கல, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகல, குழந்தைகளுக்கு ஏஜ் ஆக ஆக அவங்க வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் மிதுனராசியில நிறைய பேரு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு உங்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்க போகுது. குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா குழந்தை கிடைக்கும். அதே போல குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், ஒரு அம்மாவா இருந்து அப்பாவா இருந்து எங்க குழந்தைகளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்றது, எங்க போறதுன்னு தெரியல, என்ன பாவம் பண்ணுன்னு தெரியல, என் பசங்க இப்படி இருக்காங்க, கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை, என் பையனுக்கு குழந்தை இல்ல, என் பொண்ணுக்கு குழந்தை இல்லை, என் பையனோட வாழ்க்கை சிறப்பா இல்ல, என் பொண்ணுக்கு விவாகரத்து ஆகிடுச்சு, என்னுடைய பசங்களுக்கு கடன் பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி வருத்தப்படக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் நிறைய பேரு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு. உங்களுடைய மனம் மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்த ஒரு வருஷம் அவங்களால உங்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவுகள் வராது, அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரமாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு இருக்கும். அதே போல இந்த மிதுனராசி அன்பர்கள் யாரெல்லாம் எனக்கு கடன் வந்துருச்சு, எனக்கு நிறைய கடன் இருக்கு, இருந்தாலும் சொத்து இருக்கு, அந்த சொத்தை வித்தா கடனை அடைச்சுடலாம், ஆனா அந்த இடம் விக்கல, வீடு விக்கல, அதனால எனக்கு கடன் ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கு காரணம் அஷ்டம சனி காலத்தில் நீங்க நினைச்சது நடந்து இருக்காது, அந்த இடத்தையோ வீட்டையோ ரொம்ப கம்மி விலைக்கு கேட்டு இருப்பாங்க, அதனால விற்க முடியாம போய் இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய சொத்து வீடு நீங்க நிர்ணயம் பண்ற விலைக்கு விற்கும். அதன் மூலமாக உங்க பிரச்சனைகள் தீரும், அதன் மூலமாக பணம் கடன் பிரச்சினை தீர்ந்து திரும்ப இன்னொரு வீடு வாங்கக்கூடிய நேரமாக இருக்க போகுது. ஏன்னா மிதுராசி அன்பர்களுக்கு அந்த வீடு ஒரு கலைநயத்தோடு இருக்கணும்னு ஆசை, பலவிதமான எண்ணங்கள் ஓட ஒரு வீடு கட்ட நினைச்சிருப்பீங்க. அதனால சில பேருக்கு வீடு வாங்கும் யோகம் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ வேண்டாம், நம்ம நினைச்ச மாதிரி அமைப்புள்ள ஒரு வீடு பொறுமையா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு தள்ளி போட்டிருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த வீடு கிடைச்சிருக்கு, ஆனா நீங்க எதிர்பார்த்த ரேட்ல கிடைச்சிருக்காது. ஆனா இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அழகான புது வீட்டுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வீட்டுக்கு போய் அதுல ஒரு புது வாழ்க்கையை தொடங்கக்கூடிய நேரமாக இருக்கும். அதனால் அதற்கான முயற்சிகள் பண்ணலாம். சில பேர் ஏற்கனவே இருக்கிற வீட்டுல அல்ட்ரேஷன் பண்ணி கட்டணும்னு நினைப்பீங்க, அவங்களும் அதற்கான முயற்சிகள் பண்ணலாம். என்ன மிதுனராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் இருக்கக்கூடிய நேரம் இது. அதனால அதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே போல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் நிறைய பேர் வெளிநாட்டுல போய் வேலை பாப்பீங்க. ஏன்னா கால புருஷ தத்துவத்துல 3ஆம் ராசி மிதுனராசி, அதனால அது ஒரு காற்று ராசியா இருக்கிறனால அவங்க வெளிநாட்டுல போய் வாழக்கூடியவர்கள். ஆனா வெளிநாட்டுல போயும் கஷ்டம் தான் சார், பட்டுட்டு இருக்கேன், எல்லாரும் நான் நல்லா சம்பாதிக்கிறேன்
இருக்கிறேன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கேன்னும் சௌகரியமா இருக்கேன்னும் நிறைய காசு சேர்த்து வச்சிருப்பேனும் நினைக்கிறாங்க. ஆனா நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இங்க வேலை இல்ல, வேலை இல்லாதனால ஏதோ ஒரு பார்ட் டைம்ல வேலை செய்றேன். எப்போ விசா முடியும்னு தெரியல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நான் நிம்மதியா தூங்கி பல நாளாச்சு. நான் ஊர்ல கடன் வாங்கித்தான் இங்க வந்தேன். அந்த கடன் எல்லாமே கொஞ்சமா கட்டிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. அப்படி நினைக்க கூடியவர்கள் கவலைப்படாதீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு மிதுனராசி அன்பர்களுக்கான ஆண்டாக இருக்க போகுது. அதனால இந்த வருஷத்துல நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சௌகரியமான வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைய போகுது. வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணி விசா ரிஜெக்ட் ஆகி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. பணம் கொடுத்து ட்ரை பண்ண அந்த பணமும் போயிருச்சு. வாழ்க்கையில கடன் அதிகமாகிட்டே அப்படின்னு நினைச்சு வருத்தத்துல இருக்கிறவங்க இந்த காலகட்டம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெளிநாடு போகலாம். அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நேரமாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ ஓட தகவல்கள் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.